புவியியல் பட்டதாரி ஆசிரியர் சங்கம், வேலையில்லா பட்டதாரி தமிழாசிரியர் சங்கம், மாவட்ட பதிவு மூப்பு பட்டதாரி ஆசிரியர் சங்கம் ஆகிய 3 சங்கங்களும் இணைந்து நடத்துகிற இந்த கவன ஈர்ப்பு உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் தலைவர் கன்னியாகுமரி ஆர். ராமதாஸ் அவர்களே, PS அன்பரசு அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராமு அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தேவகோட்டை தியாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ சின்னையா, தங்ககிரி மணி, பழனியாயி, சேலம் சத்குணம், ஜான்சன், ஆடுதுறை ஹரிகிருஷ்ணன், கிருஷ்ணகிரி சேகர், கடலூர் ரத்தினம், வீரராகவன் ஆகிய மாநில பொறுப்பாளர்களே, சேலம் சக்திவேல் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணகிரி ஸ்ரீராம், கடலூர் அமிர்தலிங்கம், புதுக்கோட்டை ஹைதர் அலி, அரியலூர் இளவரசன், பெரம்பலூர் ரங்கநாதன், திருவாரூர் தமிழ்ச்செல்வி, நாகப்பட்டினம் திருந்தா, வேலூர் பன்னீர்செல்வம், கன்னியாகுமரி சந்தோஷ்குமார், கரூர் கௌரி, ராமநாதபுரம் நாகரத்தினம், சிவகங்கை இளங்கோ லதா, பெரம்பலூர் பொன்னுசாமி, விழுப்புரம் சிவா, சென்னை ஜெனோலா ஜான்சி, தருமபுரி பழனிசாமி ஆகிய தோழர்களே, என் பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை அவர்களே, தம்பி கடலூர் செல்லப்பன் அவர்களே, உடன் வந்திருக்கிற தோழர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கல்வித்துறையில் பணி நியமனமே, ஆசிரியர் பணி நியமனமே இல்லை என்கிற ஒரு நிலையில் 20,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக 3 சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 2010ஆம் ஆண்டு பதிவு மூப்பு முறையில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணியாணை வழங்குவதற்காக, பணியாணை பெறுவதற்காக காத்திருக்கும் வேளையில் திடீரென தகுதி தேர்வு என்கிற ஒரு முறையை திணித்து 9,000 பேருடைய வாழ்க்கையை கடந்த 6 ஆண்டு காலமாக நடுத்தெருவிலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். காலி பணியிடம் 70,000 என்று சொல்லப்படுகிறது. சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ஆசிரியர் பணி ஆற்றுவதற்குரிய தகுதி படைத்தோர் 9,000 பேர். 20,000ல் 9,000 பேரை உள்வாங்கிக் கொள்வதிலே அரசுக்கு எந்த சிரமமும் இல்லை, சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த 9,000 பேரை இன்றைக்கு நடுத்தருவிலை நிறுத்திவிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக யாரையும் பணி நியமனமும் செய்யாமல் ரத்தனம் காட்டி வருகிற தமிழக அரசின் போக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. கல்வித்துறையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு அரசாக தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது.
போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத பள்ளிகள், போதிய ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகள், நல்ல தரமான கல்வி திட்டம் இல்லாத ஒரு கல்வி முறை என்று கல்வித்துறையை பற்றி கவலைப்படாத நிலையிலே தான் தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளை எப்படி இன்னும் விரிவுபடுத்தலாம், சொகுசான பார் வசதி கொண்ட கடைகளாக அவற்றை மாற்றலாம், அதில் இன்னும் எவ்வளவு வருமானத்தை ஈட்டலாம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அரசு நூற்றுக்கணக்கான பள்ளிகளை தொடர்ந்து இழுத்து மூடிக்கொண்டு வருகிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு அடையாளம், அறிகுறி. டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கைகளை பெருக்கிக் கொண்டே போகிற அரசு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கைகளை சுருக்கிக் கொண்டே போகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்று தெரிய வருகிறது. தனியார் பள்ளிகள் பெருகுவதற்கு வாய்ப்பளிக்கிறார்கள், அரசு பள்ளிகள் மூடப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் கல்வித்துறையை தனியார் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அரசு ஒதுக்கிக் கொள்ள விரும்புகிறது. கல்வி தரம் எப்படி இருந்தால் என்ன என்கிற ஒரு மெத்தன போக்கு ஆட்சியாளர்களிடத்திலே இருப்பதாகத்தான் நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கல்வி முறையும் சரி, கல்வித்துறையால் இயங்கிக் கொண்டிருக்கிற பள்ளிகளும் சரி, பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது அல்லது மத்திய அரசு நடத்துகிற பள்ளிகளோடு ஒப்பிடுகிற போது மிகவும் வேதனைக்குரிய நிலையில் தான் இருக்கிறது. ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் என்ற பெயரில் ஏராளமான பள்ளிகள் தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பள்ளிகளை அவர்கள் நடத்துவதற்கு பதிலாக இழுத்து மூடிவிடலாம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. சரி, ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் தான் அப்படி இருக்கின்றனவா, மற்ற பள்ளிகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றனவா என்றால், தனியார் பள்ளிகளை ஒப்பிடுகிற போது அரசு பள்ளிகள் மிகவும் வேதனைக்குரியவையாக இருக்கின்றன. அதனால்தான் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் மரத்தடிகளிலே பிள்ளைகளை அமர வைத்து பாடம் சொல்லித் தருகிற நிலை உள்ளது. உள்ளபடியே இது வேதனைக்குரியது. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற ஒரு வரைமுறையை அரசு அறிவித்திருக்கிறதே தவிர அதற்கு ஏற்ப போதுமான ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யவில்லை. படித்துவிட்டு 40 வயதை தாண்டிய நிலையிலும் என்றாவது ஒரு நாள் நமக்கு விடியல் பிறக்காதா, நீதி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஆசிரியர் பட்டதாரிகள் பல்லாயிரக்கணக்கிலே காத்து கிடக்கிறார். அதிலும் தமிழ் படித்தவர்கள், புவியியல் படித்தவர்கள், வரலாறு படித்தவர்கள், பொருளாதாரம் படித்தவர்கள் என்று சில குறிப்பிட்ட பாட வகுப்புகளை பட்டதாரிகளாக பயின்றவர்கள், அந்த பாடங்களை எடுத்து பட்டதாரிகளாக ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் எந்த காலத்திலும் வேலை தர முடியாது என்கிற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பிபிஎஸ் முடித்தவர்கள் அதன் பிறகு டிகிரி முடித்து அவர்களே பட்டதாரி ஆசிரியர்களாக ஆக முடியும். நேரடியாக பட்டதாரி ஆசிரியர்களாக இருப்பவர்கள் தேவையில்லை என்கிற ஒரு நிலையையும் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அரசின் அணுகுமுறை என்பது, அரசின் செயல் திட்டம் என்பது இதில் போதிய கவனம் காட்டாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதில் அக்கறை செலுத்துவதாக இல்லை. எனவே தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ராகராம் அவர்கள்
தஞ்சாவூரிலே இப்படி ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்க என்னை அழைத்தார். அப்போது தமிழாசிரியர்கள் மட்டும் பங்கேற்கிற ஒரு போராட்டமாக அது இருந்தது. தமிழாசிரியர்கள் 22,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை இல்லாமல் 40 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை அன்றைக்கு அவர் சொன்னபோது நான் வேதனைப்பட்டேன். பெரும்பாலான நிகழ்வுகளில் செய்தியாளர்களின் சந்திப்புகளில் இது பற்றி பேசியிருக்கிறேன். அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் கூட இதில் போதிய அக்கறை காட்டாதது ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை. பல்வேறு பிரச்சனைகளை பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஆசிரியர் பணி நியமனங்களை பற்றி, பள்ளியின் தரத்தை பற்றி, கல்வியின் தரத்தை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இப்போது மத்திய அரசு ஒரே தேசம் ஒரே கல்வி என்கிற பெயரில் ஒரு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி நாம் பேசினால் நேரம் ஆகும். எனக்கு இன்னும் பல பணிகள், பல ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் உள்ளன. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒரு வழியில் சொல்ல போனால் அது 100 விழுக்காடு கல்வித்துறையை தனியார்மயமாக்குவதற்கான வழிவகை காணுகிற கல்விக் கொள்கை. தனியார்மயமானால் நாம் இப்படி போராட்டம் கூட நடத்த முடியாது. அவர்கள் முறைப்படி சமூக நீதி கோட்பாட்டை பின்பற்றுவதற்கோ அல்லது ஆசிரியர் பணி நியமனங்களை முறையாக செய்வதற்கோ வாய்ப்பில்லை. கல்வி எப்போதும் அரசின் கையில் இருக்க வேண்டும், அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அரசு சொத்து என்பது மக்கள் சொத்து, தனியார் சொத்து என்பது மக்கள் சொத்தாகாது. அரசு நிறுவனம்தான் மக்களின் நிறுவனம், தனியார் நிறுவனங்கள் மக்களின் நிறுவனம் ஆகாது. அரசு பள்ளிகள் தான் மக்களுக்கான பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மக்களுக்கானதாக இருக்க முடியாது. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தால் 100 விழுக்காடு கல்வித்துறை என்பது தனியார் மயமாகிவிடும். இது மிகவும் ஆபத்தானது. அதில் இன்னொரு கேடு என்னவென்றால், தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியாவை சார்ந்த உள்ளூர் முதலாளிகள் கல்வித்துறையை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என்பதை தாண்டி அயல்நாடுகளை சார்ந்த பன்னாட்டு முதலாளிகள் இந்த கல்வித்துறையை ஆக்கிரமிப்பு செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் பல்கலைக்கழகங்களை இங்கே உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படி ஒரு சூழலை உருவாக்குகிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிற இந்த வேலையில்தான் நாம் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எந்த களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த களத்தையே இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த இடத்தையே பறிகொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகளின் இந்த கல்விக் கொள்கை தொடர்பான அணுகுமுறைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். தனியார் துறைகளுக்கு போனால் சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டு முறை முற்றிலும் பறிபோய்விடும். எனவே சமூக நீதியை கல்வித்துறையிலும் நிலைநாட்டுவதற்கு போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 9,000 பேர் காத்திருக்கிறோம் அல்லது பல்லாயிரக்கணக்கான பேர் காத்திருக்கிறோம் என்று வேலை கேட்டு குரல் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் மத்திய மாநில அரசுகளின் இந்த மக்கள் விரோத கல்விக் கொள்கைகளை எதிர்த்தும் நாம் போராட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நீங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். அது மிக முக்கியமாக உச்சநீதிமன்ற உத்தரவு பெற்ற நிலையில், அதாவது தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி மேல்முறையீடு செய்ய முன்வராமல் காலம் தாழ்த்துகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவு நமக்கு ஆதரவாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவு நமக்கு ஆதரவாக வேலை வழங்க ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கு எதிராக தமிழக அரசு முடிவெடுக்கக்கூடாது, மேல்முறையீட்டுக்கு போகக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள்.
ஆணை இருக்கிற போது அந்த ஆணையை காட்டி இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கலாம். வேறு யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீதிமன்றமே ஒரு வழிகாட்டி இருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிற நிலையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதிலே தமிழக அரசு காலம் தாழ்த்துவது ஏன் என்று விளங்கவில்லை. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் மூலம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னதாக முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்த அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வரை விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துகிறேன். உங்கள் கோரிக்கைகளுக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்றும் உறுதி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.